பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படி அப்படின்னு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை மீட் பண்ணுறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு புக்ஸை எப்படி ரீட் பண்ணுறது, சரியாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுவிசேஷ புத்தகங்களை வாசிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஸோ அந்த சுவிசேஷ புத்தகங்கள் என்ன மாதிரியான இலக்கிய நடையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள், அதாவது பயோகிராஃபிக்கல் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நரேட்டிவ்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு வகையானது தான் இந்த மாதிரியான ஜான்ரா, லிட்ரரி ஜான்ரா, இலக்கிய நடை. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை குறித்து அவங்களுடைய வாழ்க்கை குறித்த காரியங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன சம்பவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சொன்ன காரியங்கள் எல்லாத்தையுமே இதில் எழுதியிருப்பாங்க. அதுதான் இந்த வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் அப்படின்ற இலக்கிய நடை. ஸோ இந்த காஸ்பல் சுவிசேஷங்களை எடுத்துட்டோம்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சுவிசேஷங்களில் இயேசுவினுடைய போதனைகள் இருக்குது. அவர் என்ன போதனைகள் சொன்னார், என்னென்ன சொன்னார், அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாதபடி இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, அவர் யார் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ இதில் அவரை குறித்த காரியங்களை நம்ம பார்க்குறோம், மற்றும் அவர் சொன்ன காரியங்களை நம்ம இதில் சுவிசேஷங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சுவிசேஷ புத்தகங்களை இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறோன்னா நம்ம 2 காரியங்களை நம்ம மனதில் வைக்கணும், ரொம்ப முக்கியமானது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எதுவும் இயேசுவினால் எழுதப்படலை. ஸோ சுவிசேஷ புத்தகங்கள் இயேசுனால எழுதப்படலை. அவர் ஆத்தர் கிடையாது. அவர் சொன்ன காரியங்களை பல வருடங்களுக்கு அப்புறமா அதை சிலர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது இயேசுவனுடைய வார்த்தைகள் அவ்வளோதான் இருக்கே தவிர இது இயேசுவால் எழுதப்படலை. ஸோ இது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது. ஸோ அவர் குறித்த காரியங்கள் இருக்குது, அவர் சொன்ன காரியங்கள் இருக்குது, பட் அதை எழுதுனது இயேசு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த நாட்களில் ஜனங்களுக்கு போதனை செய்யும்போது பேசினது எல்லாமே அரமேய மொழி. அதுதான் அவங்களுடைய வழக்கமான ஒரு மொழியாக இருந்தது. அரமிக்கில் தான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த புக்ஸை எழுதும்போது, அந்த சுவிசேஷத்தை எழுதின அந்த புக்ஸ் எழுதின ஆத்தர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, கிரேக்கு மொழி தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா இந்த சுவிசேஷ புத்தகங்கள், இந்த சுவிசேஷங்கள் கிரேக்கர் மொழி பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியில் தான் அதிகமாக இது கொண்டு செல்லப்பட்டுச்சு. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இது எழுதப்பட்டது. ஸோ அதனால இயேசு அரமேய மொழியில் பேசினார், கிரேக்க மொழியில் எழுதுனாங்க. அண்ட் நம்ம கையில் இப்போ இருக்கிற பைபிள் என்ன மொழியில் இருக்குது, சிலர் நம்ம இங்கிலீஷில் ரீட் பண்ணுறோம், இல்லைனா தமிழில் ரீட் பண்ணுறோம். ஸோ அவர் பேசின ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு அவங்க எழுதி அதை இன்னொரு தடவை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம கிட்ட வருது. ஸோ அதையும் நம்ம மனசில் வைக்கணும். ஒன்று என்னன்னா, இயேசு எழுதலை, ஆனால் அதில் அவர் சொன்ன காரியங்கள் இருக்குது, அவருடைய வாழ்க்கை குறித்த காரியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாதபடி அவர் பேசின மொழி அரமேயோ, ஆனால் எழுதுனது கிரேக்கம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வைக்கணும். இதை நம்ம சுவிசேஷத்தை வாசிக்கும் போது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம இதை மனதில் வைத்து நம்ம படிக்கும்போது கரெக்டாக நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வராங்க, எதனால் இது இப்படி சொல்லியிருக்காங்க. சில வார்த்தைகள் மாறி வந்திருக்கலாம், இங்கிலீஷில் வேற ஒரு வேர்ட் கொடுத்துருக்கலாம், தமிழில் அது வேறு வேர்டாக இருக்கலாம், இல்லை கிரேக்கமில் வேறு வேர்டு இருக்கும். ஸோ இதனால் எதனால் அப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு காரியம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சுவிசேஷ புத்தகம் இல்லை, 4 சுவிசேஷ புத்தகம் இருக்குது. ஸோ ஏன் 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா 3 சுவிசேஷங்களில் மோஸ்ட்டாக எல்லாமே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான். அப்போ எதுக்கு 4? ஒன்றாவே இருந்திருக்கலாமே, ஏன் 4 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு சுவிசேஷத்தை, இது எல்லாத்தையுமே ஒருத்தரால் எழுதப்பட்டதில்லை. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அப்படின்னு 4 பேர் இந்த சுவிசேஷங்கள் ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் எதுக்காக எழுதுனாங்க அப்படின்னா, அவங்க ஊழியம் செய்த அந்த காலத்தில் இருந்த அந்த மக்கள்கிட்ட, அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு இருந்திருக்கும், ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும். ஸோ அந்த தேவையை மனதில் வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேவைக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்த சுவிசேஷ புத்தகங்களை எழுதினாங்க. அதனால தான் 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு எழுதினாங்க. ஒரே பீப்புளுக்கு எழுதலை, வித்தியாசமான ஜனங்களுக்கு எழுதுனதுனால அவங்களுடைய தேவைகளை மனதில் வச்சு, அவங்க எந்த மாதிரி கலாச்சார பின்னணியில் வந்தவங்க, எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இயேசுனுடைய
போதனைகள் அவங்களுக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் வைத்து என்ன பண்ணாங்கன்னா 4 புத்தகங்களை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 4 புக்ஸ்லையும் எது உயர்ந்தது, எது எது வந்து ரொம்ப வேல்யூபிளானது, அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. 4மே என்னதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, வேல்யூபிள், ஈக்குவலி வேல்யூபிள். ஒன்று குறைய ஒன்று கூட, ஓகே இது வந்து கொஞ்சம் இருக்குது, இதில் ரொம்ப விஷயங்கள் சொல்லப்படலை, இதில் வித்தியாசமாக இருக்குது, அதனால் இதை விட இதுதான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கூறியது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. 4மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் 4க்குமே ஈக்குவலான அதிகாரம் இருக்குது. ஒன்றை விட உயர்ந்ததோ கீழானதோ கிடையாது. ஸோ எதையுமே நீங்கள் இதுதான் முக்கியமான புக்கு நம்ம எடுக்கவே முடியாது. 4லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க சொல்ல வராங்க, அந்த 4மே முக்கியமான காரியங்கள் தான். ஸோ இதை நம்ம இந்த ஏன் 4 சுவிசேஷங்கள் வந்தது அப்படிங்கிறதுல இதையும் நம்ம மனதில் வைக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா 2 காரியங்கள் இந்த 4 சுவிசேஷங்கள் எழுதுனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஒன்று வந்து அவங்க இயேசு யார், எப்படி இருந்தார், அவர் எப்படிப்பட்டவராக இன்னும் இருக்கிறாருன்றத சொன்னாங்க. இன்னொன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு மக்கள் மத்தியில் ஊழியம் செய்துட்ருக்குறாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க, சீஷர்கள், இயேசு கூட இந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தாங்க. ஸோ அவங்களுடைய கன்சர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இயேசு வந்து யார்கிட்ட ஊழியம் செய்தார் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்டாக யூத ஜனங்கள் கிட்ட தான் அவர் ஊழியம் செய்தார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ மார்க் வந்து இப்போ ரோம்ல இருக்கிற மக்களுக்கு கிட்ட ஊழியம் செய்யறாரு வச்சுக்கோங்க, புறஜாதிகளுக்கு. ஸோ இப்போ இவங்களுடைய கல்ச்சர் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து சிட்டி, அந்த ரோம் வந்து பெரிய நகரம், ஒரு எருசலேம் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சின்ன பட்டணம் கிடையாது. இது ஒரு பெரிய மாநகரம், சிட்டியாக இருக்கு. அங்கே இருக்கிறவங்க வந்து பெரிய பெரிய வேலைகளை பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் வழிபாடுகளாக தான் இருக்குது. ஸோ வேற கடவுள்களை வழிபடுற சூழ்நிலை இப்படி. அப்புறம் அங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு பயங்கர உபத்திரவங்கள் இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க யூதர்கள் கிட்ட இருந்தாங்க, நல்ல அந்த ரிலீஜியஸாக அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இயேசுவினுடைய போதனைகள், இயேசு சொன்ன காரியங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதனால தான் 4 சுவிசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நிருபங்கள் வாசிக்கிறதுலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்குறோம். 2 காரியங்கள் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், வரலாற்று பின்னணியம், இன்னொன்று இலக்கிய பின்னணியம் சொல்லிட்டு. ஸோ இப்போ முதல்ல நம்ம இந்த சுவிசேஷங்களுக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலாற்று பின்னணியம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயேசுவினுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். 2 காரியங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயேசுவினுடைய வரலாற்று பின்னணி. இதில் இயேசுவினுடைய வரலாற்று பின்னணியில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் முதல் நூற்றாண்டில் இருந்தார். அப்போ யூத கலாச்சாரத்தில் இருந்த மக்கள் கிட்ட இருந்தார். ஸோ அதை குறித்து நல்ல புரிதல் நமக்கு வேணும் இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் போது. ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்துக்கும் 21st செஞ்சுரியில் இருக்கிற கலாச்சாரத்துக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கும் யூத கலாச்சாரத்துக்கும் முதல் நூற்றாண்டில் இருந்ததுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம புரியணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கலாச்சார மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்போ உள்ள கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜனங்கள் வந்து ரோமர்களுக்கு கீழே அடிமையாக இருந்தாங்க. அதனால எப்படியாவது எங்களுக்கு இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடய இருந்தாங்க. ஏன்னா ரோமர்கள் அதிகமான வரி சுமைகளை அவங்களுக்கு சுமத்துனாங்க. ஸோ இவங்க யூத கலாச்சாரத்தில் இருந்தவங்க, அதாவது எருசலேம்ல இருந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி படைத்தவங்க கிடையாது. அவங்க வந்து ஃபார்மர்ஸ், விவசாயம் செய்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான். ஸோ இந்த அதிகமான வரியை வந்து கட்ட முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்தில் தான் இயேசு வந்து அங்கே பிறக்கிறாரு, ரோமர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்கிற காலத்தில். ஸோ அப்போ அவங்க வந்து யார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு மேசியாவை எதிர்பார்த்தாங்க. மேசியானா ரட்சகர், சேவ் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களுடைய பார்வையில் என்னன்னா, நம்மளை வந்து இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிற ஒரு மேசியா வருவாரு அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து என்ன இயேசுவை கூட அவங்க வந்து அநேக நேரத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இவர் வந்து நமக்கு வந்து ரோமர்கள் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை தருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வையிலே அவரை பார்த்தாங்க. சீஷர்களை பார்த்தோன்னா அவங்களுமே அந்த ஒரு பார்வையில தான் இருந்தாங்க. இவர் நமக்கு ரோமர்களுடைய கையிலேருந்து விடுதலை தருகிறவரா அப்படியே தான் அவரை பார்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணியத்துல யூத மதத்தை பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பிரிவுகள் இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் ஆஃப் த லா, நியாய சாஸ்திரிகள், இப்படி நிறைய இருந்தது. அதுல சதுசேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப ஹையஸ்டான பீப்புள். அவங்க தான் ரோமர்களோட நல்ல தொடர்புல இருந்தாங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பணக்காரங்க. அவங்களுக்கும் இந்த சாதாரண மக்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பரிசேயர்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஜனங்களா இருந்தாங்க. தேவாலயங்கள், ஜபாலயங்களை ஜனங்களுக்கு
உபதேசிக்கிறது எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதுவும் இல்லாமல் ஜெலட்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க யாருன்னா சண்டை போட்டு எங்களுக்கு ரோமர்கள் கையிலேருந்து விடுதலை வாங்கணும் அப்படின்றவங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த பரபாஸ் அப்படின்னு சொல்கிறவரும், நம்ம இயேசுவுக்கு பதிலாக விடுதலையாக்கப்பட்டார்ல அவரும். ஸோ அவங்க வந்து அநேக இந்த கொலை பண்ணுறது, அவங்க மிலிட்ரி பீப்புள், ரோம் மிலிட்ரி பீப்புளை கொலை பண்ணுறது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, எப்படியாவது ரோமர்கள் கையிலேருந்து விடுதலை கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் காலகட்டத்தில் தான் இயேசு இருந்தார். ஸோ இதை பற்றி நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நல்ல டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய புக்ஸ் இப்போ இருக்குது. பைபிள் டிக்ஷனரிஸ், பைபிள் கமெண்ட்ரிஸ் அப்படின்ற நிறைய இருக்குது. ஈவன் நம்ம சர்ச்சில் கூட நிறைய நீங்கள் கமெண்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம், எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருக்குது, ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ சுவிசேஷம் இயேசுவினுடைய வரலாற்று பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதலாவது நம்ம முதல் நூற்றாண்டு யூத கலாச்சாரத்தை குறித்த நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அநேக காரியங்களை போதனைகள் மூலமாக தான் ஜனங்களுக்கு சொன்னார். ஸோ அவருடைய போதனை முறைகள் வந்து நிறைய இருந்துச்சு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வச்சு அவர் போதிக்கலை, டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃபார்ம்ஸில் அவர் வந்து தன்னுடைய போதனைகளை செய்தார். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமைகள் நிறைய, அது மெஜாரிட்டி அவர் உவமைகள் மூலமாக தான் ஜனங்களுக்கு போதனைகள் செய்தார். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் நோக்கமுடைய மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள். ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், ஒரு மாரலை சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 29-30 நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா உங்களுடைய உங்கள் கையில் உங்கள் சரீர அவயங்கள் ஏதாவது உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எரிந்து போடு. இது லிட்ரலாக என்ன சொல்கிற, இது லிட்ரலாக வந்து நம்ம கண்ணை பிடுங்கி போடுங்க, இல்லை கையை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை, அதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாரு. உங்களுடைய என்ன காரியம் உங்களை பாவம் செய்ய தூண்டுதோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அகற்றி போடுங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாரு. நிறைய நம்ம தமிழில் கூட நிறைய கவிதைகள், இலக்கியங்களை நம்ம இதை பார்த்துருப்போம். சில காரியங்களை மிகைப்படுத்தி நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைப்பாங்க. அதுதான் இந்த இதுலேயும் செய்கிறாரு. ஸோ ஒரு உவமைகள் மூலமாக பேசியிருக்கிறாரு, நல்நோக்கமுடைய மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் மூலமாக பேசியிருக்காரு. மூணாவது பழமொழிகள். அநேக பழமொழிகளை ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து வாசிக்கும் போது இது பழமொழியா அப்படின்னு தெரியாது. பட் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். இது வந்து ஒரு பழமொழியாக இருக்குது. மத்தேயு 6:21. அது என்ன வசனம்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயமும் இருக்கிறது. ஸோ இது ஒரு பழமொழி அப்படின்றாங்க. ஸோ ப்ராபபாக அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஸோ ஆண்டவர் வந்து தங்களுடைய டீச்சிங்கில் டீச் பண்ணும்போது ஜனங்களுக்கு உவமைகள் மூலமாக பேசியிருக்கிறாரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகங்கள். இதை நம்ம வந்து மெட்டஃபர், சிமிலி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 10:16 நம்ம வாசிக்கலாம். அதில் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். அதாவது இவங்களை போல இருங்க, சர்ப்பங்களை போல இருங்க, அப்படின்னு இதை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் உருவகங்கள். இன்னொன்று வந்து என்ன, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், இப்படி நிறைய டீச்சிங் சொல்லியிருக்காருல, இதெல்லாம் அந்த உருவகங்களில் வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விகள். அநேக நேரங்களில் ஆண்டவர் வந்து கேள்விகள் மூலமாக ஜனங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பி அவங்கள சிந்திக்க வைத்து ஆன்சர் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து அது அவருடைய டீச்சிங் மெத்தடாக இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம மத்தேயு 17வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்குறோம். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் வரியையும் தீர்வையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். ஸோ இது ஒரு குவெஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ குவெஸ்டின்ஸ் மூலமாக ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை ஜனங்களுக்கு டீச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம வாசிக்கும் போது இதில் என்ன இதை அவர் யூஸ் பண்ணி இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது ஒரு காரியம், இயேசுவின் போதனைகளில் சில அவை சொல்லப்பட்ட பின்னணியத்தோடு 4 சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு உவமையோ ஒரு காரியத்தையோ சொல்கிறாரு. அவர் சொன்னது வந்து அவர் என்ன ஒரிஜினலாக என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னாரோ, என்ன ஒரு நோக்கத்தோடு சொன்னாரோ, என்ன பின்னணியத்தை வைத்து பேக்ரவுண்டில் சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை வச்சே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 4 சுவிசேஷங்களே அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ மார்க் 12வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த இன்சிடென்ட்டை எடுக்க போகிறோம். 12வது அதிகாரம் 13லேருந்து 17 வரை இருக்கிற அந்த
பேசேஜ் எடுக்கலாம். இதுல வந்து என்ன அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் வந்து அவர் டெஸ்ட் பண்றதுக்காக வந்து ஒரு காயினை காமிச்சு இதுல இருக்கிற இது யாருடையது, இது நாங்க வந்து ராயருக்கு வரி செலுத்தலாமா கூடாது அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இந்த இன்சிடென்ட்ல இந்த இந்த ஒரு சம்பவத்துல முக்கியமான ஒரு காரியம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல தான் இருக்கு. அவர் கடைசியா என்ன சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்றாரு. இதுல வந்து முக்கியமானது இதுதான், நம்ம ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுக்கணும். இது வந்து இந்த முன்னாடி இருக்கிற கதை, இந்த இவ்வளவு சம்பவம் நடக்குதுல்ல, இவங்க வந்து இப்படி கேட்டாங்க அதனாலதான் இவர் இப்படி சொன்னாரு அப்படிங்கிற அந்த கதையே இல்லாம இந்த ஒரு வசனத்தை மட்டும், அதாவது இந்த ஒரு அவருக்கு சொன்ன இந்த ஒரு லைனை மட்டும் வச்சு எல்லா இதுலயும் எழுதியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு தெரியாது இது எதனால இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாரு, எதனால இதை சொன்னாரு, என்ன நடந்துச்சு, அதனால என்ன காரியம் நடந்ததுனால இதை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு ஏத்த மாதிரி நம்ம ஏதாவது அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம அதை சொல்லாத ஒரு மீனிங்கை நம்ம எடுத்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்ம கண்டிப்பா நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக தான் அது ஒரிஜினலா சொல்லப்பட்ட பின்னணியத்தோடு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ சில சம்பவங்கள் சில போதனைகள் வந்து அப்படி ஒரிஜினலா கொடுக்கப்பட்டது பின்னணியத்தோடய சொல்லப்பட்டிருக்கு. இதையும் நம்ம வந்து வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது. 4வது ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் போதனைகளில் சில அவை சொல்லப்பட்ட பின்னணியம் இல்லாமல் கூறப்பட்டன. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் பின்னணியத்தோடு சொல்லப்பட்டது, இது பின்னணியம் இல்லாம சொல்லப்பட்டிருக்குதே அப்படின்னு பார்த்தா, அந்த காலங்கள்ல இயேசு சொல்ல இப்படி எழுதலை யாருமே, இதை எழுதி வச்சுப்போம், இப்படி சொன்னார் அப்படின்லாம் எழுதி வைக்கல. அந்த காலத்துல பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கர மெமரி பவர் இருந்தது. இப்போ நமக்கு மொபைல் போன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா நம்ம எல்லா டெக்னாலஜி இருக்கிறதுனால நமக்கு மெமரி பவர் மெமரியில வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. பட் அந்த காலத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி அப்படின்னா எல்லாத்தையுமே மெமரியில வச்சுப்பாங்க. ஸோ இயேசு இருக்கிறாரு அப்படின்னா அவர் இதை தான் சொன்னாரு, நான் இயேசு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு மலையில என்ன பேசிட்டு இருக்காரு, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்வேன், இயேசு இதை சொன்னாரு அப்படின்னு நான் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இன்னொருத்தவங்க கிட்ட வாய் வழியா சொல்லுவாங்க. இப்படிதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இயேசுனுடைய போதனைகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பல தலைமுறைகளா, கிட்டத்தட்ட 30 தலைமுறைகளா சென்றிருக்குது. ஸோ சில நேரங்கள்ல அப்படி கொண்டு செல்லப்படும் போது என்ன கான்டெக்ட்ல சொன்னாரு அப்படிங்கிறது இல்லாம, இது இயேசுனுடைய போதனை, அவர் இதை போதிச்சுட்டு போயிருக்காரு, நம்ம இதை கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு லைன் மட்டும், இந்த சென்டென்ஸ் மட்டும் சில இடங்கள்ல போயிருக்கு. அதனாலதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல அது எதனால சொன்னாரு, என்ன நடந்துச்சு, அதனால இது என்ன நடந்ததுனால இதை சொன்னாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம், பவுல் வந்து கொரிந்தியருக்கு எழுதுற இதுல வந்து, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர்லயே 9வது அதிகாரம் 14வது வசனம், 1 கொரிந்தியர் 9:14, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஸோ இது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் ஏசு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஏசுனுடைய வார்த்தைகளை தான் சொல்றாரு. எப்படி இது பவுலுக்கு வந்தது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஜென்ரேஷனா அவங்க என்ன சொல்றாங்க, ஏசு இதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் என்ன சொல்லலை அப்படின்னா, இவர் எந்த ஒரு கான்டெக்ட்ல சொன்னாரு, எந்த நேரத்துல என்ன சூழ்நிலையில இதை சொன்னாரு அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லலை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சபை, அந்த கொரிந்து சபையில ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ ஆண்டவருடைய அந்த போதனை வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டா இருந்திருக்கு. இந்த போதனை வந்து இந்த நேரத்தில் இதை சொன்னோம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இது கரெக்டா புரியும் அப்படிங்கிற அந்த நீடை வச்சு அவர் இந்த போதனைகளை எழுதியிருக்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 35வது வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். ஸோ இதுல கர்த்தராகிய இயேசு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுவிசேஷங்கள் இந்த 4 சுவிசேஷங்கள்ல பார்த்தாலும் இப்படி ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு இதே இல்லை. பட் இது நிஜமாவே ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து ஆண்டவர் சொல்லாம சொன்னார் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ எதனாலன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு வந்ததுனால இந்த மாதிரியும் சில வார்த்தைகள் இருக்கும், சில போதனைகள் இப்படி நம்ம சுவிசேஷங்கள்ல இருக்கும். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதபடி கரெக்டா நம்ம அதை பார்த்து, ஓகே அது எதுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு நம்ம வாசிக்கும் போது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வந்து கான்டெக்ஸ்ட் இல்லாமல் என்ன ஒரு ஒரிஜினலாக சொல்லப்பட்டதுன்னு சொல்லாமல்
நிறைய டீச்சிங்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவருடைய போதனைகள் நிறைய அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்தந்த டாப்பிக்கு ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு கீழே இது என்னெல்லாம் இதுக்கு வந்து கரெக்டாக வரும், என்னென்ன போதனைகள் கரெக்டாக வரும்னு பார்த்து அதை எழுதுனாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு எடுத்துட்டோம் அப்படின்னா 5:5-7 மலை பிரசங்கம் நமக்கு தெரியும். ஸோ மத்தேயு என்ன பண்ணாரு, அதை எழுதும்போது அவருக்கு வந்து இவ்வளோ நிறைய ஆண்டவருடைய போதனைகள் கிடைச்சிது. ஸோ அதை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு டாப்பிக்கு கீழே தேவனுடைய அந்த ஒரு கிங்டம் சிட்டிசன் எப்படி எப்படி இருக்கணும், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவங்க எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எத்திக்ஸாக அதை கொண்டு வந்து அதை ஃபுல்லாக டாப்பிக்காக கொடுத்துட்டாரு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மலை பிரசங்கத்தை நம்ம வந்து லூக்காலையும் பார்க்குறோம். ஆனால் அது ஒரே நேரத்தில் 3 அதிகாரம் அப்படி வரல, அங்கங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அந்த போதனைகளை எடுத்து அவர் எழுதுறதுக்கு தேவையான அந்த நீடை வச்சு அவர் எழுதிக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இயேசுனுடைய வரலாற்று பின்னணியத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய 4 காரியங்கள். கடைசியாக ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா, இயேசு இவ்வளோ விஷயத்த பேசியிருக்கிறாரு, எல்லாம் இது அவருடைய போதனைகள் நிறைய இருக்கு. ஆனால் அதை யாருக்கிட்ட சொன்னார், கேட்ட ஜனங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது முக்கியம். இப்போ நான் ஒரு காரியம் வாசிக்கிறேன்னா அதை நம்ம வாசிக்கும் போதே முதல்ல அதில் இருக்கும், ஆண்டவர் வந்து யார்கிட்ட இதை சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ மொத்தமாக ஒரு ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு மூணு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய போதனைகளை செய்திருக்காரு. முதலாவது நெருங்கிய சீஷர்கள், அவரோடு இருந்த சீஷர்களுக்கு. ரெண்டாவது அவரை பின்பற்றி சென்ற திரளான ஜனங்கள், அவரை எப்பவுமே ஒரு ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க அவங்களுக்கு. மூணாவது அவரை எதிர்த்த யூத மத தலைவர்களுக்கு. அப்படின்னா இப்படி 3 விதமான மக்கள் கிட்ட தான் அவர் வந்து தன்னுடைய போதனைகளை செய்திருக்கிறாரு. ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது இது யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயம் நம்ம வந்து கரெக்டாக நம்ம இந்த காஸ்பல்ஸை சுவிசேஷங்களை வாசிக்கலாம். ஸோ இது வந்து வரலாற்று பின்னணியத்தில், இயேசுவின் வரலாற்று பின்னணியத்தில் நம்ம பார்க்குறது. ரெண்டாவது ஒன்று நம்ம நோட் பண்ணணும் அந்த வரலாற்று பின்னணியத்திலே, அது என்ன அப்படின்னா, சுவிசேஷ புத்தகங்களை எழுதியவர்களின் வரலாற்று பின்னணி, அவங்களுடைய வரலாற்று பின்னணியும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் எழுதுனது. ஸோ எந்த விதமான வரலாற்று பின்னணியில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த சூழ்நிலை வந்து சுவிசேஷ புத்தகங்களை எழுதுறதுக்கு தூண்டியது, ஏற்கனவே சொன்ன ஒரு சூழ்நிலை இருந்தது, நீடு இருந்தது, அதுக்கு தான் எழுதுனாங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன சூழ்நிலை வந்து இது தூண்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேருந்து இவங்க எழுதுனாங்க, எந்த இடத்துல இருந்து எழுதுனாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச சில காரியங்களை வச்சு நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம அறிஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க்கு சுவிசேஷம் நான் சொல்கிறேன். அதில் வந்து அவருடைய என்ன சூழ்நிலையில் அவர் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை வந்து அவர் வந்து சஃபரிங் சர்வெண்ட்டாக காமிச்சிருக்காரு. அதாவது பாடுபடுகிற ஊழியனாக காண்பித்திருக்கிறாரு. இயேசு வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு மேசியா, அந்த மேசியா அப்படின்றவர் வந்து ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாக தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ராஜாவாக வரல. ஸோ ஒரு சீஷனாக இருக்கிறவங்களும் எப்படி இருக்கணும், சிலுவை பாடுகள் வழியாக நம்ம போகணும், அப்புறம் ஒரு சர்வெண்ட்ஹுட், அதாவது ஒரு ஊழியக்காரனாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம மார்க் வாசிக்கும் போது நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். இந்த மார்க்கில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அநேக இடங்களில் இயேசு வந்து தன்னை மேசியா அப்படிங்கிறத வெளியே காமிச்சிக்கவே இல்லை. அவர் தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன பண்ணார், அந்த மேசியா அப்படின்றத வந்து மறைத்தே தான் வச்சிருந்தாரு. அநேக நேரங்களில் பிசாசுகள் வந்து நீ தேவனுடைய குமாரன்னு சொல்லும்போது அவர் அதட்டி நீ அமைதியாயிருன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாதபடி அவரை வந்து மார்க்கு ஒரு பாடுபடுகிற ஒரு சர்வெண்ட்டாக காண்பிச்சிருக்கிறாரு. எதனால இவர் இப்படி எழுதினார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவருடைய ஒரிஜினலான ஆடியன்ஸ் அது யாருக்கு எழுதினாரோ அவங்க வந்து ரோமாபுரியில் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதினாரு. இவர் நமக்கு தெரியும், ஒரு பேதுருவோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆயிருந்தவர். அவர்கிட்ட இருந்து இயேசுவை குறித்து நிறைய அவர் கேட்டிருக்காரு, போதனைகள் இப்படி இயேசு சொன்னார், இப்படி நடந்ததுன்னு. அதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாரு. ஸோ பேதுரு வந்து ரோமாபுரியில் இரத்த சாட்சியாக மறிக்கிறாரு. அதுக்கப்புறமா பெரிய உபத்திரவம் வந்து அங்கே உண்டாகுது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க, உபத்திரவப்படுத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் இந்த சுவிசேஷத்தை மார்க் எழுதி அவங்களுக்கு அனுப்புறாரு. அப்போ அவங்க அதை வாசிக்கிறவங்க என்னன்னா, இயேசுவும் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக தான் போனார், அவர் ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாக இருந்தார், அவருக்கு ஒரு கிராஸ் இருந்தது, அவர் பாடுபட்டு மறிச்சு தான் நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் வரும், அப்போ தான் நம்ம ஒரு உண்மையான சீஷனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரியுறது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தேவைக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மார்க் இதை எழுதியிருக்கிறாரு. அந்த சூழ்நிலை காரணமாக தான் இதை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மத்தேயு யாருக்கு எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு தான் அவர் எழுதினார். அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா யூதர்கள். ஸோ யூதர்களுக்கு எழுதுனதுனால அந்த மத்தேயு பார்த்தீங்கன்னா அநேக யூத சாராம்சங்கள் அதில் நிறைய இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய வார்த்தைகள், அந்த எல்லாமே அதில் இருக்கும்.
லூக்கா யாருக்கு எழுதினார் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு எழுதினார். லூக்காவே ஒரு புறஜாதி தான், அவர் ஒரு கிரேக்கர். ஸோ அவர் யாருக்குன்னா அந்த கிரேக்க மக்களுக்கு, தெயோப்பிலு அப்படின்றவருக்கு தான் தன்னுடைய அந்த சுவிசேஷத்தை எழுதுறாரு. ஸோ அதில் வந்து கரெக்டாக ஆர்டராக பார்த்து ரிசர்ச் பண்ணி எது கரெக்டா இல்லையா அப்படின்னு கேட்டு ஐவிட்னஸ் நேராக பார்த்தவங்க கிட்டலாம் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாருன்னா அதை எழுதியிருக்கிறாரு. ஸோ அதை புறஜாதிகளுக்கு எழுதியிருக்கிறாரு. இயேசுவை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்க யூதர்களாக இருந்து இயேசுவை அறிந்தவங்க இல்லை, இயேசுவை ஃபர்ஸ்ட்டாக கேட்குறவங்கக்கிட்ட தான் இந்த லூக்காவை எழுதியிருக்காரு. யோவான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு காண்பிக்கிறது தான் அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாது. ஏன்னா அந்த காலத்தில் அநேகர் வந்து நிறைய கள்ள உபதேசங்கள் வர ஆரம்பித்த நேரம், கிறிஸ்தவர்கள் ரொம்ப குழம்பி போயிருந்த நேரத்தில் இல்லை இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை வைக்கிறதுக்காக அவருடைய புத்தகத்தை எழுதியிருக்கார். ஸோ இதுதான் அந்தந்த சூழ்நிலைகள். இப்போ நம்ம வந்து வரலாற்று பின்னணியம்ல 2 பார்த்தோம். இயேசுவினுடைய வரலாற்று பின்னணியம், அப்புறம் சுவிசேஷ புத்தகங்களை எழுதியவர்களின் வரலாற்று பின்னணியம். நெக்ஸ்ட் நம்ம இலக்கிய பின்னணியை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பின்னணியில் நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தனியாக இயேசுவின் போதனைகளை புரிந்து கொள்றதை பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாசிக்கும் போது இப்போ ஒரு இன்சிடென்ட் வாசிக்கிறோம் அப்படின்னா அது மத்தேயுல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே இது எதில் இருக்கும்னா மோஸ்ட்டாக மார்க்லையும் இருக்கும், லூக்காலையும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வாசிக்கும் போது இந்த இதை வந்து நான் இதில் இருக்கிறது வந்து பேரலெல்லாம் இன்னும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நம்ம வாசிக்கணும். ஸோ அதை தான் நம்ம சமதள பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிருபங்கள் படிக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து பேராகிராஃபாக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும்போது நம்ம செக்ஷன் அதாவது பகுதியாக படிக்கணும்னு சொன்னோம். ஸோ நம்ம இப்போ காஸ்பல்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா சமதள பார்வையோட நம்ம பார்க்கணும். சமதள பார்வைனா இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்க மத்தேயுல கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் மார்க்லையும் லூக்காலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் நம்ம சேர்த்து வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இன்னும் லூக்கால என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து வாசிக்கணும். இப்படி சேர்த்து வாசிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சில காரியங்கள் மத்தேயுல எழுதப்பட்டிருக்கும், அது லூக்கால விடுபட்டிருக்கும், அது மார்க்ல இன்னும் 2-3 இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இது 3ஐயும் சேர்த்து ஒரு கதையாக நம்ம அதில் விடுபட்டதெல்லாம் சேர்த்து நம்ம வச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களை எழுதினவங்களையும் வழி நடத்தி அந்த தேவைக்கு ஏற்ப எழுதியிருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் அவங்க எழுதியிருப்பாங்க, விடுபட்டிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஃபில் அவுட் பண்ணிடக்கூடாது. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். சுவிசேஷங்களுடைய ஒரு தனித்துவமே என்ன அப்படின்னா அதனுடைய டிஸ்டிங்டிவ்னஸ், அது தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அதுதான் அதனுடைய ஹைலைட். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ சமதள பார்வை எதுக்கு அப்படின்னா ஓகே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே கான்டெக்ஸ்டில் எல்லாரும் பேசலை, அவங்களுக்கு அவங்க என்ன யாருக்கு எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு வந்து லார்ட்ஸ் ப்ரேயர் பரமண்டல ஜெபம் பார்த்தீங்கன்னா மத்தேயுல வந்து அதை எப்படி ஜெபிக்கணும் அது ஒரு மாடல் ப்ரேயராக அவர் கொடுத்துருப்பார். அதே இது லூக்கால எப்படி கொடுத்துருக்காருன்னா ஜனங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து திரும்ப ஜெபிக்கணும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது நம்ம இப்படி தனித்தனியான இயேசுவின் போதனைகளை தனியாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சமதள பார்வையோடு பார்க்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது ஆழமான பார்வையோட நம்ம பார்க்கணும். அதாவது திங்க் வெர்டிக்கலி எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வரலாற்று பின்னணியத்தில் பார்த்த மாதிரி இயேசுவனுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டையும் இந்த ஆத்தர்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். காணாமல் போன ஆடு அந்த உவமை வந்து 2 புக்லேயும் இருக்குது. மத்தேயு 18லேயும் இருக்குது, லூக்கா 15லேயும் இருக்குது. ஸோ அந்த மத்தேயு 18ல் அதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ஆடு வந்து எங்கேயோ வழி தப்பி போயிடுது, அதை வந்து அந்த மேய்ப்பன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. லூக்கா 15ல் அந்த ஆடு என்ன போயிருந்தா தொலைந்து போயிடுது, அதை வந்து அந்த மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டுலையுமே இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைஞ்சு போனதை அது சின்னராக இருக்கும், அவங்க வந்து பாவம் செய்து தொலைந்து போயிருக்கலாம், அவங்க வழி தப்பி போயிருக்கலாம், அவங்க 2 பேத்தையும் கொண்டு வரது திரும்ப வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரது தான். ஆனால் இது சொல்லப்பட்ட அவங்களுடைய பர்பஸ் அவங்களுடைய நோக்கம் வந்து வித்தியாசமாக இருக்குது. மத்தேயுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் நிறைய காரியங்களை சொல்கிறாரு. அதில் சபையில் வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், நம்முடைய உறவு எப்படி இருக்கணும். ஸோ ஒரு விசுவாசத்தில் குறைந்து போய் இருக்கிற ஒருத்தர், வீக்காக இருக்கிற ஒருத்தர் வழி மாறி பின்வாங்கி போகும்போது அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப அவரை கூட்டிகிட்டு வரணும், உங்கள் சபையின் ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அதே இது லூக்கா 15ல் தொலைந்து போன ஆடுக்கு வந்து அவங்க பாவம் செய்து தொலைந்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களை என்ன பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். தேவன் வந்து தொலைந்து போன பாவிகள் மேலேயும் அன்பாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரே இதை வந்து அவங்க வித்தியாசமான கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆழமான பார்வை. இன்னும் டீப்பாக போய் நம்ம பார்க்கணும். சும்மா இப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு ஓகே இது இப்படி சொல்லியிருக்காரு அது அப்படி சொல்லியிருக்காரு நல்லபடி இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது எதுக்காக இப்படி சொன்னார், அவருடைய மக்கள் வந்து யாருக்காக இப்படி சொன்னார் அப்படிங்கிற
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியான இயேசுவினுடைய போதனைகளை புரியணும் அப்படின்றது. ரெண்டாவது சுவிசேஷத்தை முழுவதுமாக புரிந்துக்கணும். தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ ஹோல் காஸ்பெல்ல நம்ம எப்படி பார்க்கணும், மத்தேயு எப்படி பார்க்கணும், மார்க் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் 2 காரியங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. இயேசுவினுடைய நான் ஆல்ரெடி சொன்னால் அவங்க எழுதி வைக்கல, அவங்களுக்கு ஓரலாக தான் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் கேட்டாங்க. அப்போ மத்தேயு கேட்கும்போது என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு போதனையை கேட்கும்போது அவர் என்ன தேவை இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு போதனையை தெரிந்தெடுத்துக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் முதல்ல தெரிந்தெடுக்கிறாரு. அதை தெரிந்தெடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. அது அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறாங்க. ஸோ இது 2ம் தான் இருக்குது. இது 2ஐயும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மத்தேயுவுக்கு வந்து அவர் எழுதும் போது அவருக்கு ஒரு இயேசுவினுடைய ஒரு டீச்சிங் கிடைக்குது. அதை என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுறாரு, அடாப்ட் பண்ணி மாற்றி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுறாரு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்தேயு 21:18-22 இந்த இதில் வந்து அத்தி மரத்தை சபிக்கிறத குறித்து நம்ம பார்க்குறோம். இது மார்க்லையும் பார்க்குறோம். மார்க் 11:12-14, 20-25. மத்தேயு 21:18-22, 18-22. மார்க் 11:12-14, 20-25 வசனங்களில் பார்க்குறோம். இது 2மே என்னன்னா அத்திமரத்தை சபிக்கிறது. பட் மத்தேயுல என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அது விசுவாசத்தை குறிக்கிறது. ஸோ நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீச்சிங்கை லெசன் அங்கே கொடுக்குறாரு. ஆனால் அதே இது மார்க்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு மேல வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்றாரு. ஸோ 2மே சேம் இன்சிடென்ட் தான். 2 பேரும் அந்த ஆண்டவருடைய இந்த டீச்சிங்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க, சம்பவத்தை செலக்ட் பண்ணி அவங்க ஆனால் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா தெரிந்தெடுத்து அவங்களுடைய ஜனங்களுக்கு தேவையான நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி அடாப்ட் பண்ணி மாற்றி அவங்க ஒரு காரியத்தை அதில் சொல்ல வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வாசிக்கும் போதும் இதில் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, இதில் என்ன டீச்சிங் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன டீச்சிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிரித்து எடுத்து நம்ம பார்த்து நம்ம வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். யோவான் 20 நம்ம பார்க்குறோம் 20:31. யோவான் 20:31 அதில் அவர் சொல்கிறாரு, நிறைய இயேசு செய்த நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, இதில் எழுதுறதுக்கு போதாது அப்படின்னு கடைசியில் சொல்கிறாரு. யோவான் 20:31 அவருடைய அந்த யோவான் எந்த சுவிசேஷத்தை எந்த ஒரு நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நோக்கத்தை அவர் மைண்டில் வச்சு அவருடைய புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு போதனைகளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி அடாப்ட் பண்ணி அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இதுதான் நம்ம வந்து இலக்கிய பின்னணியில் பார்க்குறோம். என்ன பார்த்தோம், தனித்தனியாக பார்க்கணும், அதில் வந்து சமதள பார்வை ஆழமான பார்வைன்னு பார்த்தோம். ரெண்டாவது சுவிசேஷத்தை முழுவதுமாக பார்க்கணும், அது என்ன சொல்கிறா, எப்படி அவங்க தெரிந்தெடுத்து ஒரு மெட்டீரியலை தெரிஞ்செடுத்து எப்படி அடாப்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்றதை பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இவ்வளோத்தையும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா, அவங்க எப்படி எழுதுனாங்க, அவங்களுடைய எழுதப்பட்ட மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, எப்படி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சுவிசேஷ புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் அந்த காலத்தில் சொன்ன அவருடைய போதனைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாமே இந்த காலத்திற்கும் ஏற்புடையதாக தான் இருக்குது. எதையுமே இல்லை இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இது வந்து கரெக்ட் கிடையாது, இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே இப்போவும் அது ஏற்புடையதாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கலாச்சார வித்தியாசங்கள் இருக்குது, கால மாற்றங்கள் இருக்குது, அதுக்கு ஏற்றபடி நம்ம அவைகளை புரிந்து கொண்டு நம்ம பின்பற்றணும், நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம சுவிசேஷ புத்தகங்களை கரெக்டாக என்ன இன்டெண்டடோட அவங்க எழுதினாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாசித்து புரிந்து கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவிசேஷ புத்தகங்களை எப்படி வாசிக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணா கூட எங்கள்கிட்ட கேளுங்கள்னா, இப்போ நம்ம பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதை பற்றி எதுவும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ சுவிசேஷ புத்தகங்களை குறித்து எனக்கு பார்த்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு புக்கை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும், வாசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அன்டில் தென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலையும் நாங்கள் சுவிசேஷ புத்தகங்களை எப்படி வாசிக்கிறது அப்படின்றத கற்றுக்கொண்டோம்.
கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய மனதிலிருந்து நாங்கள் இன்னுமே நாங்கள் சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அதில் இருக்கிற காரியங்கள், கற்றுக்கொண்ட காரியங்களை வைத்து நாங்கள் வாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. நாங்கள் அநேக காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது அப்படியே போயிடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அது பலன் தர பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அப்பா இது பிரயோஜனமாக இருக்கட்டும். அநேகர் இதன் மூலமாக பயன்பட நீங்கள் கிருபை தாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் ஆண்டவரே இதை கேட்டு அவங்களுடைய பைபிள் ரீடிங்கில் ஒரு மாற்றத்தை நீங்கள் தரப்போகிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போ நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, அதற்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.